இங்க மேம் திஸ் சைடு மேம் இங்க பாருங்க மேம் திஸ் சைடு மேம் இங்க பாருங்க மேம் இங்க பாருங்க சார் இங்க கேமரா ஓகே சார் சார் இங்க சார் சார் இங்க பாருங்க சார் बालचंद्राय नमः गजानन जगप्रियाय नमः मनोन्मणि नमः शरूरिणी नमः नारायणाय नमः बलदमायुक्तं नागवल्ली कादलाल गोपवर्धन गई महागम गणपतये नमो गंगाधारिणे नमो वैष्णवी श्रवणाय गुरुमहे मेराय वै श्रवणाय கை கொஞ்சம் பாருங்க போடுங்க போடுங்க பேசுங்க மேடம். முருகன் வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஃபார் இயர் வந்து ஒரு 14 மூவிஸ்லாம் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு ஒரு தடவை ஒரு படம் பண்ணுறதே பெரிய காம்படிஷனாக இருக்குது. ஆனால் இப்போ வந்து ஃபீல்டு அப்படி ஆயிடுச்சு. நம்ம டெக்னிக்கலாக நிறையா வளர்ந்துட்டோம். பட்டு இப்போ இருக்கிற இதில் வந்து ஒரு படம் எடுத்து வெற்றி பெறுறது ரொம்ப பெரிய கஷ்டம். ஸோ அதில் எங்களுடைய டேரக்டர்ஸ் எல்லாமே சீனியர் டேரக்டர்ஸ் எல்லாரும் வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு டீமில் வந்து ஒரு புதிய படம் லேடிஸ் ஹாஸ்டல்னு சொல்லி இந்த லேடிஸை நீங்கள் ப்ரொடக்ட் பண்ணுறது நீங்கள் எல்லாரும் தான். அதில் வந்து ஒரு நல்ல ரோல் பண்ணுறோம். ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஐம் வெரி வெரி ஹாப்பி. இந்த தீபாவளி நாளில் உங்கள் எல்லாருக்கும் இந்த பிளெஸிங்ஸ் கிடைக்கணும். அதே மாதிரி இதில் ஒர்க் பண்ணுற எல்லா யங்ஸ்டர்ஸ் எல்லா டீமும் இந்த டைரக்ஷனும் சரி ப்ரொடியூசரும் சரி படம் வந்து நிறைய ஹிட் ஆகி இதே மாதிரி நாங்கள் ஆடியோ ஃபங்க்ஷன் வச்சு அதுவும் சூப்பர் ஹிட் ஆகி நடிகர் சேரன் எல்லாருக்கும் ஆமாம் சேரன் சார் இருக்காரு. அதுக்கப்புறம் நிழல் ரவி சார் என்னுடைய பேர் பண்ணுறாரு. இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல். அதாவது இந்த ஜென்ரேஷனுக்கு வேண்டிய ஒரு படம், முக்கியமான படம். அசோக் இஸ் அ ஹீரோ. ரொம்ப நல்ல கேரக்டர். இதில் ரொம்ப இதெல்லாம் நீங்கள் தான் ப்ரொமோட் பண்ணி நீங்கள் ஜனங்கள்கிட்ட கொண்டு போகிறீங்க. உங்களை நான் ஆல்வேஸ் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். விஷ் யூ ஹாப்பி தீபாவளி. முருகன் வாங்க. சார் வெல்கம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ முருகன் தான் எங்களோட படத்தோட வில்லன். முருகன் பேசுங்க. அந்த லேடிஸ் ஹாஸ்டல் படத்தில் நான் நடிக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். காரணம் என்னென்னா இந்த படத்தில் 6 நேஷ்னல் அவார்டு வாங்கின சேரன் சார் நடிக்கிறாரு. நான் அவர் கூட நடிக்கிறேன் அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த பெருமைகள் எல்லாம் பாரதி மோகன் சாரை தான் தேரும். சார் நன்றி சார். நன்றி. சாரை பற்றி ஸ்பெஷலாக சொல்லணும்னா இந்த படம் ஆரம்பிக்கும் போதே எனக்கு ஒரு கேரக்டரை உருவாக்கி வச்சுருந்தாரு. கூல் சுரேஷ், நீங்கள் தான் கண்டிப்பாக இதில் நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நானும் அப்புறம் சம்பள விஷயம் அதெல்லாம் எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நேற்று நைட்டு திடீர்னு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நாளைக்கு தான் பூஜை வந்துருங்க அப்படின்னாரு. சார் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நான் பிஸியாக பண்ணேன் சார் அப்படின்னா. இந்த மாதிரி இது ஒரு அர்ஜென்ட்டாக பூஜை போட வேண்டிய நிலமா அப்படின்னாரு. அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்துருங்க அப்படின்னாரு. நான் அதில் பேர் யார் பேர்லாம் போட்டிருக்காங்கன்னு பார்த்தேன். என் பேர் போடவே இல்லை. சரி பரவாயில்ல, மனசை திரப்பத்திட்டேன். எதனா ஒரு ஃபோட்டோ வச்சுருப்பாங்கன்னு பார்த்தேன். ஃபோட்டோவும் வைக்கல, மனசை திரப்பத்திட்டேன். அதோட திரப்பத்தினா ரேகா மேடம் இவங்க கூட நான் நடிக்கிறேன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்க பேர் போடாட்டியும் நான் ரேகா மேடம் கூட நடிக்கிறது எனக்கு மிகப்பெரிய பாக்கியம். ஏன்னா அடியாத்தாடி நீளமான சொன்னு ரெக்க கட்டி பறக்குது சரிதானா அடி அம்மாடி. ஏன் சொல்றேன் அப்படின்னாக்க ரேகா மேடம் அவர்கள் கமல் சார் கூட நடிச்சவங்க, சத்யராஜ் சார் கூட நடிச்சவங்க, அப்படி மிகப்பெரிய ஜாம்பவான் கூட நடிச்சவங்க. அவங்க கூட இந்த படத்துல நான் நடிக்கிறேன் அப்படின்றப்போ எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். உண்மையிலேயே மேடம் உங்களை நான் ஸ்கிரீன்ல தான் பார்த்துருக்கேன். உங்களை நான் படத்துல உங்க கூட சேர்ந்து நடிக்க போறேன் அப்படின்றதுல ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த படத்தின் இயக்குனர் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. அதே மாதிரி என் நண்பர் அசோக் அவர்கள்
இந்த படத்தில் நடிக்கிறாரு. அவர் கூட நான் நடிக்கிறேன், அதுவும் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். சமீபத்தில் இவர் வந்து மாடு ஒன்று வயிற்றுல முட்டிருச்சு, நீங்கள் எல்லாம் நியூஸில் பார்த்தீங்க. ஆனால் ஒரு தெரியாத நியூஸ் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன். அந்த மாடு வளர்க்குற காளையோட ஆள் எனக்கு தெரிஞ்சவர். அவருக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், இந்த மாதிரி என்னங்க மாடு வந்து முட்டிருச்சாமாங்க அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், நீங்கள் அவரை வருத்தப்படுறீங்களே, மாடு இவரை முட்டினதால கொம்பு வளைஞ்சு போச்சுங்க அப்படின்னு சொல்லி அந்த மாட்டுக்காரர் என்கிட்ட சொன்னார். அப்போதான் நான் கேட்டேன், என்னங்க மாடு முட்டினா எப்படிங்க கொம்பு வளையும் அப்படின்னாங்க. அவர் உடம்பு பிசிக்கலாக அப்படி வச்சிருக்காருங்க, வயிறு வந்து சும்மா பழனி படிக்கிட்ட மாதிரி படப்படன்னு இருக்குங்க அப்படின்னாரு. வாழ்த்துக்கள். ஏன்னா இன்றைய உள்ள இளைஞர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்காரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துட்டீங்கன்னாக்கா, இப்போ இந்த ப்ரெஸ் மீடியாலாம் ஏற்பாடு பண்ணியிருக்க பிஆர்ஓ நிக்கில் முருகன் சார் இருக்கார் இல்லையா, அவருக்கு ஒரு ஃபேமிலி பேக் இருந்தாலும் இவரை பார்த்து அவர் முன்னுதாரணமாக எடுத்துக்கிறாரு. சரி, நம்மளும் இந்த மாதிரி நல்லா ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னு. நன்றி பிரதர். ஸோ இந்த மாதிரி தான் டைரக்டரும் அதே மாதிரி ஒரு ஃபேமிலி பேக் வச்சிருக்காரு. உங்களை பார்த்தவொடனே நானும் சரி, இந்த லேடிஸ் ஹாஸ்டலுக்கு அப்புறம் நிறைய படிக்கட்டுகள் வரும், அந்த படிக்கட்டில் ஒன்று ஒன்றா ஏறி நாங்கள் கண்டிப்பாக அந்த லேடிஸ் ஹாஸ்டலுக்கு போயிடுவோமா சார்? கண்டிப்பாக போயிடுவோம். ஆமாம். அப்புறம் இந்த படத்தில் வந்து லேடிஸ் ஹாஸ்டல் அப்படின்னோன்னா ஏதோ இரட்டை அர்த்தமா எதனா இருக்கும் அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு நினைக்க வேணாம். ஏன்னால் இது வந்து ஒரு சமூக கருத்துள்ள படம் அது. ஏன்னா டேரக்டர் என்னோட கேரக்டர் என்னன்ற சொல்றாரு. இப்போ இந்த போதைப் பொருட்கள் எல்லாம் ரொம்ப தலைவிரிச்சு ஆடுது இல்லையா, அதாவது நான் வேற சொல்ற இதுக்கு சம்மந்தம் இல்லைங்க, அரசாங்கத்துக்கும் நீங்க அதுக்கு போய் இன்க்ளூட் பண்ணிடுறாங்க. நான் பொதுவாக சொல்றேன் நான். அதனால அதெல்லாம் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு மட்டும் இல்ல, உலகம் முழுவதுமே ஆங்கில படத்துல கூட பார்த்துருப்பீங்க, அந்த ட்ரக்ஸ் வந்து எப்படி கடத்துறாங்க, என்னென்ன நடக்குன்றது தெரியும். அந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்ற ஒரு சமூக கருத்தை இயக்குனர் பாரதி மோகன் அவர்கள் கையில் எடுத்துக்காங்க. அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. மற்றும் இந்த வெற்றி படத்துல சந்திப்போம். சரிங்களா? ப்ரொடியூசர் வாங்க. நீங்க மேடம் இல்ல ஒரு நிமிஷமா, நீங்க ஒரு